அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை நம் பயில்களை தொடங்குகிறோம். இந்த சுப்ரீம் வில் அப்படின்னு சொல்லி பரம சங்கற்பம் என்ற தமிழில் தலைப்பு கொடுத்த தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா புத்தகத்தில் 2ஆம் பத்தியில் முதல் பத்தியை நாம் முடித்து விட்டோம். 2ஆம் பத்தியில் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போக முயல்வோம். There are 3 stages of the ascent. At the bottom, the bodily life, enslaved to the pressure of necessity and desire. In the middle, the mental, higher emotional and psychic rule that feels of the greater interests, aspirations, experiences. At the summits, first a deeper psychic and spiritual state, and then a supramental, eternal consciousness in which all our aspirations and seekings discover their own intimate significance. There are 3 stages of the ascent. The முன்னேறி அசென்ட்டும் போது டிசென்ட் முறை இறங்குதல், அசென்ட் முறை ஏறுதல். அந்த ஆன்மீகமாக நம்ம ஏற்றமான பயணத்தில் 3 நிலைகள் உள்ளன அப்படிங்கிறார். அந்த முதல் நிலை அட் த பாட்டம் த பாடிலி லைஃப். அப்போ இந்த ரெண்டுமே வந்து பாடிங்கும் போது பிசிக்கல் வந்துருது, லைஃப்ங்கும் போது பிராணன் வந்துருது, வைட்டல் வந்துருது. ஸோ பாடிலி லைஃப் ரெண்டு கலந்து சொல்லிட்டாரு. என்ஸ்லேவ் டு த ப்ரெஷர் ஆஃப் நெசசிட்டி அண்ட் டிசையர். அப்போ இந்த உடல் வாழ்வு, மெய் வாழ்வு, உயிர்மெய் வாழ்வு இருக்கு இல்லையா, அது வந்து என்ஸ்லேவ். பல முறை சொல்லியிருக்கேன். அந்த இஎன் வந்தா ஐஎன் அது போடலாம். இன்ஸ்லேவ் அப்படின்னா அது அடிமைப்பட்டு தலைப்பட்டு கிடைக்கிறது. இதனுடன் pressure of necessity and desire. இப்ப எனக்கு வந்து காலையில இருந்து நான் எந்திரிச்சு ஒரு துளி நீர் குடிக்காம இருந்தா உடனே நீர் தேடி நீர் குடிக்க வைக்கும் என்ன, அது வந்து என்னுடைய தேவை. அதே மாதிரி நான் ரொம்ப 2 நாட்கள் உணவு இருந்தாமல் இருந்தால் பசி என்னை இது பண்ணி சாப்பிட வைக்கும். அது போல அதை சாப்பிட வைப்பது தேவை, உணவு அருந்த வேண்டியது தேவை. ஆனால் எனக்கு இப்படித்தான் உணவு வேண்டும், எனக்கு இந்த மாதிரி ஒரு அறுசுவை நடராஜன் இந்த மாதிரி ஒருத்தர் சமைச்சு, அவங்க பாதம்பட்டி சிவகுமாரோ யாரோ ஒரு சமைச்சு அப்புறம் தான் அந்த உணவை தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னா அது டிசையரா போகும். இந்த மாதிரி இட்டாலியன் ஃபுட், பாஸ்தா, ஸ்பெகட்டி, பீட்சா இதெல்லாம் தான் வேணும்னு சொன்னா அது டிசையரா போகும். கஞ்சி கடிச்சாலும் போது எது இருக்கோ அதை சாப்பிட்றேன்னு சொல்லும் போது அது நீட்ல போகும். இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஆசையில போகும். அது எப்பெல்லாம் நம்ம அந்த ஆசை நிறைவேறோ நம்ம வருத்தப்பட்டோம்னா அது வந்து ஆசையா இருக்கும். கஷ்டப்பட்டு, அதாவது உடல் உபாதை தாகத்திலாகவோ பசியில கஷ்டப்பட்டா அது தேவையா இருக்கும். இது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த உடை குளிரா இருந்ததுன்னா நல்ல குளிர் தாங்கக்கூடிய உடை வேண்டும், குளிர் இல்லாத போது அதற்கு ஏற்ற போல உடை வேண்டும். இதெல்லாம் தேவைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மிடில், அப்போ வந்து இந்த பாட்டம், அந்த மேல ஏறும்போது இந்த பிசிக்கலை விட்டுட்டெல்லாம் நம்ம மேல ஏறிட முடியாது. கண்டிப்பா மலையேற்றம் என்பது ரொம்ப, அதைத்தான் நம்ம பல கோவில்கள் மலையில இருக்கிறதும் அதுதான். தமிழ்ல அதை சொல்ல பத்தி பல முறை நம்ம ரசிச்சு பார்த்திருக்கோம். மலை என்றால் பார்த்தாலும் நம்மளை மலைக்க வைக்கும், ஏறினாலும் நம்மை மலைக்க வைக்கும். அதனால அது பேர் மலை. அந்த மலை ஏற்றம் கடினமானது. கடினம் பாத பலம் தான், தேக பலம் தான், மனபலம் தான் சொல்லி போயிட்டு இருக்கும். So at the bottom, the bodily life enslaved to the pressure of necessity and desire. In the middle, the mental, higher emotional and psychic rule that feels after greater interests, aspirations, experiences. அப்ப இதுல 2வது நடுவுல இருக்கு. இந்த மிடில், நடுத்தளத்தில், நடுநிலைமை நல்லதுல முதல் நிலை கீழே இருக்கிறது. அடுத்த நிலை மனநிலையில இருக்கு, உளவியல். அதுல வந்து இந்த மென்டல், ஹையர் இமோஷனல் அண்ட் சைக்கிக் ரூல். அப்போ வந்து மென்டல் ரூல் படிக்கலாம், ஹையர் இமோஷனல் ரூல் படிக்கலாம், சைக்கிக் ரூல் படிக்கலாம். அப்போ அது வந்து மனச்சட்டம், மனவிதி, உயர் உணர்வின் விதி, சைக்கிக் ரூல். இந்த இடத்துல நான் முன்ன சொன்ன மாதிரி சில இடங்களில் இந்த சைத்தியன் என்ற பொருளில் பயன்படுத்தியிருப்பார், சில இடங்கள் பொதுவான பொருளான மைண்ட் அப்படிங்கிற பொருளையும் பயன்படுத்தியிருப்பார். அதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி, ஏன்னா இது வந்து மைண்டுக்கு ரொம்ப சைக்கிக்கோட இன்ஃபுளுன்ஸ் அதுல இருக்காது. அதனால மனத்தின் கொஞ்சம் உயர்நிலை
சார் லீவ் ஆயிருக்காங்க. ஜாயினிங். படிச்ச சென்டென்ஸ் தமிழ்ல படிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிக்கல, படிங்க பிரியா, நீங்க தான் படிங்க. பக்கம் 327, 2ஆம் பத்தி. இந்த ஏற்றத்தில் 3 கட்டங்கள் உண்டு. அனைத்துக்கும் கீழே ஆசை, தேவை ஆகியவற்றின் அழுத்தத்துக்கு அடிமைப்பட்டுள்ள உடலை சார்ந்த வாழ்வு. நடுவில் உயரிய ஆர்வங்கள், அனுபவங்கள், விழைவுகள், கருத்துக்கள் ஆகியவற்றை நாடும் மனம். உயர்ந்த உணவு மற்றும் ஒரு நிமிஷம் சார் தான் கால் பண்றாங்க. இது முடிச்சிடுறேன் இந்த சென்டென்ஸ். கால் வருது, ஒரு செகண்ட்மா. பவர் கட் ஆயிருக்கா? ஸோ முயற்சி ஜாயின் பண்றதான முயற்சியில இருக்காருன்னு சொல்லி சொன்னார். நான் படிக்கிறேமா. பக்கம் 327, 2ஆம் பத்தி. இந்த ஏற்றத்தின் 3 கட்டங்கள் உண்டு. அனைத்துக்கும் கீழே ஆசை, தேவை ஆகியவற்றின் அழுத்தத்துக்கு அடிமைப்பட்டுள்ள உடலை சார்ந்த வாழ்வு. நடுவில் உயரிய ஆர்வங்கள், அனுபவங்கள், விளைவுகள், கருத்துக்கள் ஆகியவற்றை நாடும் மனம். உயர்ந்த உணர்வுணர்ச்சி மற்றும் சைத்திய அம்சம் ஆகியவற்றின் ஆதிக்கம். உச்சியில் முதலில் ஆழ்ந்த சைத்திய ஆன்மீக நிலை, பிறகு நித்திய அதிமன உணர்வு. அங்கு நம் எல்லா நாட்டங்களும் விளைவுகளும் அவற்றின் உள்ளார்ந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கின்றன. இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆமாம்மா. ஏங்கம்மா ஆமா, இந்த அந்த உடல் வாழ்வு, அப்புறம் இது அது சொல்லுங்கம்மா. ஆமா, இது வந்து பகவானுடைய ரொம்ப, அதாவது மனித குலத்துக்கே எல்லாருக்குமா அவர் சக மனிதர்களுக்கு கொடுக்குற பெரிய பெரிய செய்தி. நம்ம அசபதி அந்த சாப்டர் கேண்டோ 3 ஆஃப் புக் 1 அங்க ஆரம்பத்துல பக்கம் 23 அதுலயே this bodily appearance is not all. The form deceives. The person is a mask. Hid deep in man, celestial powers can dwell. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா. இது பகவான் சொல்ற முக்கியமான விஷயம். நம்ம சுத்தி பல தலைகள் இருக்கு. நீட்ஸ், டிசைர்ஸ், நெசசிட்டிஸ் which are instituted by our physical and life, bodily life, body and life ரெண்டு சேர்ந்து. ஆனா இதை விட்டுட்டு கொஞ்சம் மேல போனோம். அவர் ஈவன் அந்த தபஸ்யா ரொம்ப கடுமையா இருக்கணுமான்னு கேட்கறது போது கூட ஒரு அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சம் வாழ்வ ஃபார் அ ஷார்ட் வைல், இல்ல தட் இஸ் நாட் தி ஒன்லி அட்ராக்டிவ் திங், நான் அதுக்கு கொஞ்சம் மேல போகணுங்கிற அந்த வேணும் அப்படிம்பாரு. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் நான் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டா உனக்குள்ள ஒரு பெரிய சமநிலை வந்துடும். அப்ப நீ கீழே இருக்கிற எதை பார்த்தாலுமே மனம் அங்க போகாது. மனத்தை முழுவதா அந்த கீழ் லெவல்ல வச்சிருக்கிறது, ஸ்டேஜ் 1ல வச்சிருக்கிறது தான் நம்முடைய கஷ்டம் அப்படிம்பாரு. அம்மா சார் வந்துட்டாரு. ஏதோ இந்த இதுக்கு மட்டும் கணினிக்கு மட்டும் ஒரு இது ஆற்றல் இல்லாம, மின் ஆற்றல் இல்லாம போயிடுச்சு, மின் வெட்டு. அதுக்கு மட்டும் வீட்டுல போகல. சரி, நீங்க அதான் அந்த கீப் த லேம்ப் பர்னிங் சொல்லி நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. அழகா நீங்க சொல்ல வந்த கருத்தை முடிச்சிட்டீங்களா வசனமா? முடிஞ்சது சார். திஸ் பாடிலி அப்பியரன்ஸ் இஸ் நாட் ஆல். ஹிடன் டீப் தேர் ஆர் செலஸ்டியல் பவர்ஸ். அது பகவான் நமக்கு முக்கியமா சொல்ற பெரிய கருத்து, வலியுறுத்துறாரு அப்படின்னு, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப
நான் கண்டினியூ பண்றேன். Bodily life enslaved to the pressure and of necessity and desire. In the middle, the mental, higher emotional and psychic rule that feels after greater interests, aspirations, experiences. Upon the mental rule, higher emotional rule, psychic rule that feels after greater interests, that feels after greater aspirations, that feels after greater experiences. இப்ப என்னன்னா நம்ம இதே அந்த கிரேட்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா இன்ட்ரெஸ்ட், ஆஸ்பிரேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவெல்லாம் இருக்கலாம். அப்ப எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல வந்து திரைப்படத்துல நினைச்சு ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆர்வம் இருக்கலாம், இயக்கம் செய்யலாம், ஏதோ ஒண்ணு அரசியல்ல அந்த மாதிரி ஒரு ஆர்வங்கள், இல்ல ரொம்ப கீழான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், கீழான ஆர்வங்கள் இருக்கலாம், கீழான அனுபவங்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம், அதெல்லாம் ஒரு உயர்ந்த புனிதமான அந்த ஆர்வங்கள், அந்த இதெல்லாம் அனுபவங்களை பற்றி ஒரு அவர்கள் நடத்தி சொல்லுங்க. இந்த மிடில் த மென்டல், ஹையர் இமோஷனல் அண்ட் சைக்கிக் ரூல் தட் ஃபீல்ஸ் ஆஃப்டர், அதை நோக்கி செல்லும், அதை இட்டு செல்லும். அப்ப அதுக்கு அடுத்த சம்மிட்ஸ்னா நம்ம தமிழ்ல முடி என்று சொல்லுவோம். அதாவது முடி என்றால் பொன்முடி, கொடுமுடின்னுலாம் சொல்லுவோம். இதுக்கும் ஒரு ஏதோ சொல்லுவோம், இதுல கிரவுண்ட் சொல்லக்கூடிய கிரீடத்துக்கும் நான் சொல்லுவோம், பீக்குக்கும் அப்படி சொல்லுவோம். அடுத்த சம்மிட்ஸ் ஃபர்ஸ்ட் டீப்பர் சைக்கி, அதுல ரெண்டா பிரிச்சு சொல்றாரு நல்ல பவனிங்க. At the summits, first a deeper psychic and spiritual state, and then a supramental eternal consciousness in which all our aspirations and seekings discover their own intimate significance. At the summits, அது உயர்நிலையில first a deeper psychic state, deeper spiritual state. இந்த இடத்துல சைத்தியம் தான் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ ஆழமான இதா இருக்கும். அப்ப கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா இமோஷனல் அண்ட் சைக்கிக் ரூல் சாதாரண ஹையர் சைக்கிக் ரூல் மட்டும்தான் இருந்துச்சு. இங்க வந்து டீப்பர் சைக்கிக் அப்படின்னு உயர்ந்த ஆன்மீக நிலை. இது வந்து ஆழமான ஆன்மீக அந்த சைத்திய நிலை, ஆழமான ஆன்மீக நிலை. அதை கடந்து இந்த சம்மிட்லயே 2 நிலை இருக்கு. இங்க யாரும் சிவில் இன்ஜினியர் எனக்கு தெரிஞ்சு இல்ல, இந்த மெஸ்ஸன் ஒரு சொல்லுவாங்க, எம்இ மெசர் என்னன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் நடுவுல ஒரு தளம் மாதிரி இருக்கும். அது மாதிரி இது ஒரு 2 நிலையில சொல்றாரு. First a deeper psychic and spiritual state, and then is supramental consciousness, and then an eternal consciousness. அப்போ அதிமான உணர்வு நிலை, சித்துன்னு சொல்லக்கூடிய சத் சித்துல சித்து சொல்லக்கூடியது. இட்டர்னல் கான்சியஸ்னஸ், அனந்தமான முடிவில்லாத காலம் கடந்த ஒரு உணர்வு நிலை. In which all our aspirations discover their own intimate significance, in which all our seekings discover their own intimate significance. அப்போ நம்மளோட எல்லா ஆர்வங்களும் எல்லா தேடல்களும் அதனுடைய ஒரு முக்கியமாக இன்டிமேட்ல ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வை, அதனுடைய என்ன குறிக்கின்றதோ அதை நாம் உணர்வோம், அதை நாம் கண்டுபிடிப்போம். இது என்ன பாயிண்ட் கேட்டீங்கன்னா, எப்பவுமே நமக்கு இப்ப எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம், இந்த மதர் புக்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2 தான், ஒண்ணு அருள், இன்னொன்னு நமக்குள்ள இருந்து ஆர்வம். இதுதான் முதல்ல எப்பவுமே இந்த இதுலயும் நம்ம பார்ப்போம். ஆர்வம் நம்மள இருந்து அன்பு, உயிர், ஒளி என்று மேல் நோக்கி செல்லும். இறைவனிடம் சச்சிதானந்த கீழ் நோக்கி வரும். 2 முக்கோணங்களும் சந்திக்கும் இடத்தில் இறைவன் வெளிப்படுவான் என்பதுதான் ஸ்ரீ அரவிந்தரோட சின்னத்துடைய இது. அப்ப ஆர்வம் என்பது மிக மிக முக்கியம். ஆனால் அது நம்ம ரொம்ப ஆன்மீகமே தெரியாது, சாதாரண ஒரு வாழ்வை வாழ்ந்தாலும் அந்த அந்த ஒரு ஆர்வம் இருந்து கொண்டிருக்கும். ஒரு சிறு நெருப்பு பொறிபோர் அக்னி குஞ்சு போல இருக்கும். ஆனால் நம்ம அந்த இந்த நிலைக்கு உயரும் போது என்ன பண்ணா, அது எதற்காக அந்த ஆர்வம் என்பது தெரிந்து நம்ம படிச்சிருக்கோம். இப்ப பிரெஞ்சுல நம்ம படிக்கும் போது வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா, பொதுவான மனிதர் வந்து துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் வாழ்வின் நோக்கம் சொல்லி முடிச்சிருவாங்க. அது எந்த துன்பம் எந்த இன்பம் எல்லாம் தெரியாது. ஆனா இங்க வந்து நம்ம எதற்காக அந்த இறைவனை நோக்கி ஆர்வம், இறைவன் கூறுகள் எப்படி இந்த சுண்டுவர்களை நான் அசைக்க முடியுதோ அதுபோல் இறைவன் சுண்டுவர்களாக இறைவன் முன்பாக நாம் இருப்போம். இறைவன் என்னப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையான நோக்கமாக இருக்க முடியும். நீங்க வந்து இந்த சாப்டர் பூராவுமே நம்ம என்னன்னா, இந்த சுப்ரீம் வில் பரம சங்கல்பம், அவர் என்ன நினைக்கிறோம் அதான் ஆண்டவர் சொல்றான், நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறது அப்பதான் நடக்கும். இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம், அது பாட்டு ஒண்ணு நடந்துட்டு இருப்போம். அப்போ வந்து எங்கே நிம்மதி பாட்டுல போய் நிற்கும். அந்த மாதிரிதான் நம்ம அப்படி துடிக்கிற மாதிரி போயிருக்கு. சரிங்களா? சரி, இப்ப வந்து நீங்க யார் படிக்கிறீங்க? அடுத்து யார் படிக்கணும்? பாக்கியலட்சுமி கவனிச்சிங்களா? சொல்லுங்க. புவனேஸ்வரி அம்மா படிக்கணும்னு நினைக்கிறேங்க. அவங்க பவானி அம்மா படிச்சு முடிச்சாங்க. புவனேஸ்வரி அம்மா படிக்கணும். சரிங்கம்மா, படிங்கம்மா.
வாசிக்கிறேன் சார். ஒரு நிமிஷமா நான் ஒரு நிமிஷம் இருங்க. யாராவது தமிழ் இது பண்ண முடியுமா, பிரசன்ட் பண்ண முடியுமா? பிரியாமா பண்றேன் சார். பண்ணுங்கம்மா. நன்றி சார். இந்த பக்கம் 327 2வது பத்தி ஸ்கிரீன்ல வந்த பிறகு பாத்தீங்க. அதுக்காக நான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நல்லா பெருசா ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வந்துருங்க. ஓகே. இந்த ஏற்றத்தில் 3 கட்டங்கள் உண்டு. அனைத்துக்கும் கீழே ஆசை, தேவை ஆகியவற்றின் அழுத்தத்துக்கு அடிமைப்பட்டுள்ள உடலை சார்ந்த வாழ்வு. நடுவில் உயரிய ஆர்வங்கள், அனுபவங்கள், விளைவுகள், கருத்துக்கள் ஆகியவற்றை நாடும் மனம், உயர்ந்த உள உணர்ச்சி மற்றும் சைத்திய அம்சம் ஆகியவற்றின் ஆதிக்கம். உச்சியில் முதலில் ஆழ்ந்த சைத்திய ஆன்மீக நிலை, பிறகு நித்திய அதிமன உணர்வு. அங்கு நம் எல்லா நாட்டங்களும் விளைவுகளும் அவற்றின் உள்ளார்ந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கின்றன. நன்றி சார். நன்றி. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் போலாம். In the bodily life, first desire and need, and then the practical good of the individual and the society are the governing consideration, the dominant force. அப்ப இதை முதல்ல நம்ம எடுத்த உடனே 3 ஸ்டேஜ்னு சொன்னாரு. அதுல அட் த பாட்டம் த பாடிலி லைஃப்னு ஆரம்பிச்சாரு. இப்போ அது 3ஆ பிரிச்சு மைண்ட் அண்ட் வைட்டலும் பிசிக்கலும் முடிஞ்சது, அப்புறம் மைண்ட் முடிஞ்சது, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அண்ட் சூப்ராமெண்டல் 3 நிலை சொன்னாரு. இப்ப அதனுடைய விளக்கத்துக்கு போறாரு. இந்த பாடிலி லைஃப் ஃபர்ஸ்ட் டிசையர், இந்த பாடிலி லைஃப் ஃபர்ஸ்ட் த நீட், அண்ட் தென் த ப்ராக்டிக்கல் குட் ஆஃப் தி இண்டிவிஜுவல். அப்ப முதல்ல ஆசைதான், அதுக்கப்புறம் தேவை. ஏன்னா எப்பவுமே நல்லா கவனிங்க, ஆசைதான் அதிகமா நம்ம இழுக்கும்போது தேவை கூட 2வது வரும். சில பேர் நீங்க அந்த காலத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் இல்ல மத்த ஏதாவது திரைப்பட இதோட இருந்தா சாப்பாடு இல்லாம சினிமா பார்த்துருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. 4 மணி நேரம் கியூல நின்று 6 மணி நேரம் கியூல நின்று பார்த்துட்டு போனேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க பாரு. ஊரை விட்டு ஊரு போய் ஃபர்ஸ்ட் காலை காட்சியில இருந்து ராத்திரி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு திரும்பி ஊர் திரும்பினவங்க எல்லாம் இருக்கிறாங்க சார். இந்த உலகம் சுற்றும் வாலிபன்கிற படத்துல ஏதோ அரசியல் சூழல் காரணமா அதை வெளியிட விடாம தடுத்தாங்க. ஆனா அதை மீறி அங்கங்க கொண்டு போய் படத்துல எரிக்கிற மாதிரிலாம் இருந்து எங்கேயோ மும்பைல போய் அங்கதான் ப்ராசஸிங்கே பண்ணாங்க. சென்னையில பண்ணா எரிச்சிருவாங்க அந்த ஃபில்ம்னு சொல்லி மும்பைல போய் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் இங்க அது போகுமா. அதற்காக அவங்கவுங்க 4 மணி நேரம், அதாவது எத்தனை மணி காட்சியோ அதை விட 5-6 மணி நேரம் முன்னாடியே போய் சாப்பாடு எடுத்துட்டு போனவங்களும் இருக்காங்க, சாப்பாடு இல்லாம தண்ணி கூட குடிக்காம இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கேள்வியும் பட்டிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிதிப்பட்டு அந்த வரிசையில போகும்போது ஒருத்த மேல எல்லாம் ஏறி போறதெல்லாம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா டிசைர் தான் முன்னாடி நிற்கும், நீடே இருக்காது. பசியோ தாகம் எதுவும் பார்க்க மாட்டோம். அங்கதான் மெய் வருத்தம் பாரு. நம்ம திரைப்படமே கண்ணாயினார்ங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க மக்கள். இப்ப அந்த அளவுக்கு இல்லை, ஆனாலும் ஒரு சிலர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அது நான் என்னன்னா, அதனால முதல்ல டிசைரை போட்டுங்க. ஃபர்ஸ்ட் டிசைர் அண்ட் நீட். அந்த நேரம் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருப்போம். யோசிச்சு பாத்தீங்கன்னா சில ஆசை இழுத்துட்டு போய் நம்மள செய்யக்கூடாத அல்ல அதாவது பின்னாடி நம்ம கஷ்டப்படுவோம்னு யோசிக்காம செய்வோம். அதனாலதான் அந்த ஆசையை முதல்ல போட்டு அப்புறம் தான் நீட். ஆனா நியாயமா பார்த்தா நீடு தான் முன்னாடி வந்திருக்கணும். ஆனா அதை பத்தி மனிதனை நம்ம அதை நினைக்க முடியும். சொல்லுங்க, குழந்தைகிட்ட இப்ப கீரை சாப்பிட்டா நல்லது, கீரை சாப்பிடுன்னு சொன்னா கீரையை சாப்பிட்ற குழந்தைங்க எத்தனை பேரு, பீட்சா அல்லது மற்றது ஜங்க் ஃபுட்டுங்கிறத பார்க்கக்கூடிய குழந்தைங்க எத்தனை, நீங்களே யோசிச்சு பாருங்க. டிசையர் தான். நேற்று பெரியவர் ஒருத்தர் பார்த்து பேசும்போது அவங்க அப்படிதான் சொல்லுவோம். யாரு நம்ம ஆரோவில்ல ராமன் அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மாத்திரி மந்திரம்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தார். அவரு ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லணும்.
ஒரு போட்டோவே இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப இவருடைய உருவம் வேற, ராமன் அப்படின்னு. நேத்து அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. நேத்து வந்திருந்த போது என்ன சொன்னாருன்னா, நம்ம எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டோம். ஒரு பருக்கை கூட வீணாகாம. என்னுடைய அப்பாவின் அம்மா நாங்கெல்லாம் ஆத்தான்னு சொல்லுவாங்க. ஆத்தாவே சொல்லுவாங்க, ஒரு பருக்கை சாதம் கீழே வந்து ஒரு நாள் நீ பட்டினி இருக்கும் அப்படிம்பாங்க. வீண் பண்ணாம சாப்பிடணுங்கிறது எல்லாம் நமக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப அவர் சொல்றாரு, எல்லாம் ஏதோ ஆப் மூலமா ஆர்டர் பண்ணி தேவைக்கு அதிகமா ஆர்டர் பண்றாங்க. பாதி நேரம் எல்லாம் வீணா போகுது. மத்தியான உணவு சாப்பிட்றாங்க இல்லையா, இப்ப இரவு உணவுக்கு இது பண்ணாங்க. என்னால அதை பார்த்துட்டு ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. அங்க வந்து நம்ம வீட்லயே அப்படிதான், அவர் வீட்டுலன்னு சொன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. டிசையர் தான், ஆசை வந்து அப்படி ஓங்கி இருக்கு. இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா, நேற்று புனித வெள்ளி, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிறுனா புதுச்சேரியில எங்கெல்லாம் கூட்டம் இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கணும். ஆசிரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஆசிரம் வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஷன் பீரியட் மாதிரிதான் உங்க உடைய எல்லாம். பெங்களூர், சென்னை மக்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா. இது போக எல்லாம் ஒளிப்படம், அந்த திரைப்படம் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய கால்களும் அந்த படம் எடுக்கிறவங்க கால்கள், படம் எடுக்கப்படுறவங்களோட காலெல்லாம் ஆசிரமத்தோட இருக்கும். நம்ம பார்த்தோம்னா சொல்லுவோம், அப்ப அது கோயில் கால் வைக்காதுன்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஸ்டைல அந்த காலை வந்து அப்படி ஆசிரமத்துல வச்சுட்டுதான் இருப்பாங்க. ஸோ ஆசை 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 ஆசைங்கிறது முன்னாடி வரும். ஸோ இந்த பாடிலி லைஃப் ஃபர்ஸ்ட் டிசைர் அண்ட் நீட் அண்ட் தென் த ப்ராக்டிக்கல் குட் ஆஃப் தி இண்டிவிஜுவல். இதெல்லாம் கீரை சாப்பிட்றதா ப்ராக்டிக்கல் குட்னு சொல்லலாம். உடை உடுத்துதல், இப்ப எல்லாருமே அந்த இஷ்டம் போல வாழ முடியாது. சமூகத்துக்கு எது செயல்முறையில நன்மையோ அதை கடைபிடித்தல் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி. அப்போ சமூகத்துக்கு எது நன்மை, இண்டிவிஜுவலுக்கு எது நன்மை, அதை பார்க்கிறது. இப்போ உண்மையிலேயே நம்ம தெற்கு வடநாட்டு பத்தி எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அதிகமா நான் போனது இல்லை. ஆனா அதை நம்ம யூகிக்கலாம். நம்ம தென் மாநிலங்கள்ல, தமிழ் மாநிலம் பாத்தீங்கன்னா முன்ன விட அந்த இது இருக்கு இல்லையா, ஆர்கானிக் உணவுன்னு சொல்லக்கூடிய அந்த உணவு வந்து எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. மரச்செக்குல ஆட்டின எண்ணெய், நாட்டு சர்க்கரைன்னு சொல்லி ஒரு பிரிவாதும் கொஞ்சம் அதை பார்த்துட்டு வராங்க. அந்த சிறுதானியம் ஆட்ட கூட சொன்னாங்க. வரகு, சாமை, திணை, அந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் முன்னேறி போயிட்டு இருக்கு. அதனால ஒரு டிசைரோட ப்ராக்டிக்கல் குட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமா பார்ப்போம். உண்மையில அதுக்கு நம்மாழ்வாரையும் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்கதான் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. இன்னும் நிறைய பேர் செய்திருக்கலாம், சரிங்களா, பல பேர் இருக்கலாம். நம்ம எனக்கு நினைவுபட்டதை நான் சொல்றேன். அண்ட் த சொசைட்டி ஆர் த கவர்னிங் கன்சிடரேஷன். எது பாடி ஃபர்ஸ்ட் டிசைர் அண்ட் நீட் ஆர் த கவர்னிங் கன்சிடரேஷன் ஆர் த டாமினன்ட் ஃபோர்ஸ். அதுதான் வந்துட்டு தேவை இதா இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கல் குட், தென் த ப்ராக்டிக்கல், முதல்ல டிசைர் அப்புறம் நீட், அப்புறம் ப்ராக்டிக்கல் குட் வருதுன்னு சொல்றாங்க. இது வந்து முதல் நிலை. அடுத்தது வந்து மைண்டுக்கு, அதாவது எப்படி, அதாவது சின்னதா கூறாக பிரிச்சு நம்ம புரியுற மாதிரி பண்ண இந்த மென்டல் லைஃப் ஐடியாஸ் அண்ட் ஐடியல்ஸ் ரூல். Ideas that are half lights wearing the garb of truth, ideals formed by the mind as a result of a growing but still imperfect intuition and experience. அந்த மனவாழ்வுல வந்து கருத்துகள் மேலோங்கி நிற்கும், கொள்கைகள் மேலோங்கி நிற்கும், லட்சியங்கள் மேலோங்கி அவைதான் ஆளுகின்றன. அப்ப ஆனா அது எப்படி இருக்குன்னு அதையும் சொல்றாரு. ஐடியாஸ் that are half lights wearing the garb of truth. அப்போ நம்மளுடைய கருத்துகள் எல்லாம் என்ன மனம் முழுமையானது. ஒரு டார்ச் லைட், இந்த ஹெட்லைட் போடுவாங்க, பிரியாம தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி வரைக்கும் டென்டிஸ்ட் எல்லாம் இது போட்டிருப்பாங்க, பட்டையில ஒரு கரெக்டா ஹெட்லைட். அவங்க இப்போ இருக்கு சார். அது வந்து கொஞ்சம் விஷன் கம்மியாகும் போது லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு அது கண்ணாடியில அது மேக்னிஃபைங் கிளாஸ்ல அந்த லைட் வரும். ஓகே ஓகே. அதான் அந்த காலத்துல அவங்க கண்டிப்பா போடுவாங்க, இந்த பட்டை போட்டு ஒரு ஹெட்லைட், உண்மையான ஹெட்லைட். அதான் நம்ம சொல்லுவோம் கார்ல இருக்கிற ஹெட்லைட் சொல்ற மாதிரி. அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா சர்ஜரி ரூம்ல, ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்க மாதிரி நல்ல ஒளிகள். அது இப்ப பிரியாமா பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிம்பாங்க லைட் வரும், இப்படிம்பாங்க லைட் வரும். கரெக்டா பிரியாமா? நிறைய எவ்வளவு இருக்கு சார். அதான் இந்த மென்டல் லைஃப் ஐடியாஸ் அண்ட் ஐடியாஸ் ஹாஃப் லைட்ஸ். இது வந்து இந்த மனம் வந்து இந்த டார்ச் லைட் மாதிரி. எதுக்காக அதை சொன்னா, 1 அடி 2 அடிக்கு தான் அந்த ஒளி இருக்கும்.
சூரிய ஒளி வந்தா நீங்க எங்க வேணா பார்க்கலாம், அந்த மாதிரி அதோட வீச்சு இருக்கும். ஆனா இந்த டார்ச் லைட் மாதிரி தான் நம்மளுடைய இதெல்லாம் இருக்கும். ஹாஃப் லைட்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு, அரைகுற ஒளின்னு சொல்லலாம், அரை கொஞ்சம் தூரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரெண்டு பொருள் சொல்லலாம். ஹாஃப் லைட்ஸ் வேரிங் த கார்ப் ஆஃப் ட்ரூத், அந்த மெய்ப்பொருள் என்ற உடை அணிந்த அரைகுறை ஒளி. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. இதுல அந்த டிசைர்ஸ்க்கும் நீட்ஸ்க்கும் இதெல்லாம் சொல்லல. ஏன்னா அந்த ஒளி இருந்ததுன்னா அதுக்கு அறிவு வந்து, சரி கீரை சாப்பிட்டா நல்லது, ஒருத்தர் சர்க்கரை வியாதின்னா இனிப்பை குறைப்பது நல்லதுங்கிற புத்தி எல்லாம் வரும். டிசைர் இருக்குன்னா என்ன வேணா ஆயிட்டு போகுது, நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். என்ன இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் நான் முயல மாட்டேன், உடற்பயிற்சி செய்ய மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி காலை வெற்ற அளவுக்கு அவங்களுடைய பிடிவாத குணம் இருக்கும். அந்த ஆசையின் பால்பட்டது. முன்ன ஒரு தமிழக அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். இந்த ஊரு சொன்னாலும் பேர் சொல்லக்கூடாது, பேர் சொல்லணும் ஊரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க புரிஞ்சுக்கங்க, அவங்க டை வந்து ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அவர் வந்து இல்ல நான் அது இல்லாம நான் வெளியே போக மாட்டேன், 67 வயசு. அப்போ அவர் வந்துட்டு அந்த டிஒய்னால டிஐங்கிற டை இறந்து விட்டார். ஏன்னா அந்த டையை ஏற்றுக்கொள்ள முடியாதனால முன்னரே இறப்புக்கு காரணம் அந்த டையா இருக்கு. அப்ப அந்த டிசையர் தான் அங்க முக்கியமா இருக்கு. பிராக்டிக்கல் இந்த மாதிரி லட்சியங்கள் கருத்துக்கள் எல்லாம் இல்லை, தன்னை பற்றி ஓங்கி நினைச்சிட்டாரு. அதனால நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த லைட்டே இல்லைன்னு சொல்லணும். அது வந்து அந்த ஆசை தான் முன்னாடி நிற்குது. ஆனா இங்க அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் லைட் இருக்கு, அதுல கொஞ்சம் மெய்ப்பொருளுடைய உடையாவது இருக்கும். அந்த டிசைர் நீடுக்கு அதெல்லாம் இருக்கவே இருக்கு. ஐடியல்ஸ் ஃபார்ம்ட் பை த மைண்ட் as a result of a growing intuition, growing experience, but still imperfect intuition, still imperfect experience. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப கொள்கைகள் உருவாகும். இந்த கொள்கைகள் பார்த்தா அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் என்பது உள்ளுணர்வு, ஒரு நல்ல ஆன்மீக அனுபவங்கள்லாம் இருக்கும்போது அதை பார்த்திருக்கோம். ஆனா பட் ஸ்டில் இம்பர்ஃபெக்ட், அது முழுமையானது கிடையாது, பூரணமானது. அதாவது சில பேர் நல்ல இன்ட்யூஷன் வரும், எழுதி நம்ம செய்யும் போது பேசும்போது அதை பத்தி சொல்லும் போது கருத்து மாறுது. ஏன்னா அதுல வந்து இம்பர்ஃபெக்ஷன் இருக்கனாலதான். அதாவது நல்ல கருத்து ஒண்ணு வரும், ஆனா இதை போயிடும். அதான் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டிங்கிற அந்த 3 கொள்கைகள் இமயமலை சித்தர்கள் மூலமா வருது. ஆனா இந்தியாவில அது வரல. எங்கேயோ இருக்கிற பிரான்ஸ் தேசத்துல போய் அங்க இருக்கிற ஒரு புரட்சியில அந்த கருத்துக்களை வந்து இன்னைக்கும் அதை தான் போட்டுட்டாங்க. பிரெஞ்சுல சொன்னா ஃப்ரெட்டர்னிட்டி, எகாலிட்டி, லிபர்ட்டி அப்படிம்பாங்க. ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி. சரி, 6:30 தாண்டி விட்டதால் நான் இப்போது இந்த நிறைவு செய்வதற்கு முன் புக்குமரேஸ்வரிமா அது வரைக்கும் தமிழ்லையும் படிச்சிருங்க. நீங்க வந்து இது பண்ணிடுங்கம்மா. நன்றி சார். ஒரு நிமிஷம். படிக்கலாமா? பக்கம் 327, 2வது பெறால அடுத்த சென்டென்ஸ். உடல் வாழ்வில் முக்கிய ஆற்றலாக இருந்து அவ்வாழ்வை வழிநடத்தி நிர்ணயிப்பது முதலில் ஆசையும் தேவையும் ஆகும். பிறகு தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நடைமுறையில் நன்மையளிக்கும் நோக்கமாகும். மன வாழ்வில் ஆட்சி செலுத்துபவை கருத்துக்களும் லட்சியங்களும் ஆகும். அதாவது மெய்மை என்னும் போர்வையில் உலவும் அரைகுறை வெளிச்சங்களான கருத்துக்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் முழுமை அடையாத அனுபவத்திலும் உள்ளுணர்விலும் உருவாகும் லட்சியங்கள். அவ்வளவுதான் சார். நன்றி சார். நன்றிம்மா. அன்னை ஸ்ரீ அறிவு வந்திருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.